அவர் இருக்கிறது தான் என் கூட. ஆனா அவரோட கவலை எல்லாம் உங்க வீட்டை பத்தி மட்டும்தான். நான் அவருக்கு எப்பவுமே ஒரு பொருட்டாவே இருந்ததில்ல. அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் குடும்பம், அவர் குடும்பத்தோட சந்தோஷம், அவர் குடும்பத்தோட துக்கம்னு அவரையும் அவர் குடும்பத்தையும் பேஸ் பண்ணியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எனக்குன்னு எதுவுமே இல்ல. ஏன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு. நீங்க பதட்டப்படாதீங்க, நிதானமா இருங்க. ஒரு பிரச்சனையில இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வர்றது சகஜம்தான். ஆனா அதை நம்ம வளர விடக்கூடாது. அப்படி வளர விட்டா புதுசு புதுசா நிறைய பிரச்சனை வரும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் டீச்சர், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அழாதீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இங்க இருந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவாரு. அவருக்கு கொஞ்சம் சரியானதும் நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. பேசினா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எது இருக்கோ இல்லையோ, என்கிட்ட நேர்மை இருக்குன்னு நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன். நேர்மை தான் என்னோட பலூனை நம்பி இருக்கேன், பெருமைப்பட்டிருக்கேன். அந்த நேர்மையை எங்கேயோ விட்டுட்டேன் போல. அதுக்குதான் நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன். என் புலம்பல இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்களா, கேப் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, நான் கார்ல தான் வந்தேன், வீட்டுக்கு தான் போறேன். உங்களை டிராப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். வழியெல்லாம் புலம்பிட்டே வருவேன்னு பயந்துட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நான் வேற கேப் புக் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கவலைப்படாதீங்க. ம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கோபிநாத் தான். யாரையுமே நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறாரு. ச்சே.